எங்கள் ஊர் ஆட்டு சந்தை பார்க்கலாமா வாங்க. சந்தைக்குள்ளே போனோடனே அவ்வளோ கூட்டங்க, எங்கே பார்த்தாலும் ஆடு தான், ஒரே கூட்டமாக இருந்தது, போகவே முடியல. இதுவும் நான் லேட்டாக போயிருக்கேன். இன்னும் வந்து எர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா நிற்க கூட இடம் இருக்காதுங்க. சும்மா சொல்லலை, ஒரு முறை போச்சம்பள்ளி சந்தை வந்து பாருங்கள், அவ்வளோ கூட்டங்க. ஏன்னா வந்து ஆடி 18 வரப்போகுது இல்லைங்களா, அதனால் அவ்வளோ கூட்டம். இன்னுமே வந்து பொங்கல் சீசன், தீபாவளி சீசன், ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிற்கவே இடம் இருக்காதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆட்டு சந்தையை பற்றி அவ்வளோவா தெரியாது, பட் ஆனால் கூட்டம் மட்டும் எப்பயுமே இருக்குங்க. அங்கே பாருங்கள், கயிறெல்லாம் வச்சுருக்காங்களா, அப்படியே வாங்கிட்டு நம்ம கட்டி கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோ வியாபாரங்க, அவ்வளோ சூப்பராக எல்லாமே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. யாராவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நாங்களுமே ஒரு ஆடு வாங்கினோம். அவ்வளோ கூட்டங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா விதமான எல்லா வெரைட்டியான ஆடுமே இருந்ததுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டுமே ஒரு 50-60 ஆடு, ஒரு பட்டியே அப்படியே கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே போச்சம்பள்ளியில் வந்து ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோழி சந்தை எல்லாமே இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் மாட்டு சந்தையும் கோழி சந்தையும் நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து டீ வண்டி தள்ளிட்டு வந்தார். எங்கள் அக்கா உடனே என்ன இடியாப்பமா அப்படின்னாங்க. அவங்க சடனாக திரும்பி பார்த்தாங்க. இடியாப்பம் காமெடி தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலராக சூப்பராக இருந்தது. எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்கங்க. இந்த ஊர்லேருந்து மட்டும்தான் அப்படின்னலாம் கிடையாது, போச்சம்பள்ளி மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஊர்லேருந்து வருவாங்க. க்யூட்டாக இருந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் நான் தூக்கி வச்சு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க, என்னடா அப்படின்ட்டு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் ஆடு இருக்குது இல்லைங்களா, வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, அதுவுமே எல்லாம் யாரோ வாங்கியிருக்காங்க போல், எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் வந்து சந்தையை பற்றி ஒரு தாத்தாக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து இப்போ ரொம்ப வருஷமாகவே, ஒரு 40-50 வருஷமாகவே. எத்தனை வருஷமா சந்தைக்கு வரீங்க? 30 வருஷம் பாருமா. 30 வருஷமா வியாபாரிங்களா? இப்போ எல்லாம் எவ்வளோ போத்த ஆடு? 12,000, 12,000, 8,000 ஆட்டுக்கு தகுந்த வியாபாரம். எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க? இதா திருவண்ணாமலேருந்து வராங்க, சங்கத்திலேருந்து வராங்க, ஊத்தங்கலேருந்து வராங்க, இப்படி வந்து தருமபுரி, ஈரோடு எல்லாம் வராங்க. ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், வாணிம்பாடி, ஆம்பூர், பேர்ணாம்பட்டு, எல்லா ஊர்லேருந்து வராங்க. எல்லாம் வராங்க. ஆனால் நம்ம ஊர் சந்தை பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சின்ன சந்தைன்னு சொல்கிறாங்க. சின்ன சந்தைனா இது 10 வருஷம் முன்னே சின்ன சந்தை. ஆமா, நானும் வீடியோல நிறைய பேர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டிலே வந்து 2வது சந்தை எங்க ஊர் சந்தை சொன்ன. நிறைய பேர் வந்து பொள்ளாச்சி புளியம்பட்டி சந்தை அப்படின்னு சொன்னாங்க. இது குந்தாரப்பள்ளி இன்னும் மெயின் சந்தை. ஓ, ஆட்டு மாட்டு சந்தை. சரி தாத்தா, பண்டிகை நாளெல்லாம் எவ்வளோ ஆவரேஜா எவ்வளோ வரையும் ரேட் விற்பாங்க எல்லாருமே? ஒரு ஆடு மொத்தமா ரேட்டுனா கோடி கணக்கு, 2 கோடி 3 கோடிக்கு விற்பாங்க. 2 கோடி 3 கோடி விற்பாங்க. சரி தாத்தா. ஆச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளவு பிடிச்சிங்க? 5 வேலை பிடிச்சிங்க. ஆச்சானா அது பேர் 1000 கணக்கு. 50,000 உண்டு. அப்புறம் 2வது 4,000, 54,000. அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட அவ்வளவு முடியாது, கம்மி பண்ணுங்க. நீங்க அப்படியே ரியாக்ஷன் அவர் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்காரு? 5 விரல் பிடிச்சா 50,000, 4 விரல் பிடிச்சா 40,000. ஆனா ஏன் துண்டு போட்டு வியாபாரம் பக்கத்துல சீக்கிரட்டா அன்னைக்கு இருந்துச்சுமா, அதனால அப்படி கணக்கு அப்படி பண்ணா அதாவது அது அப்படி கட் பண்ணோம்னா எனக்கு தெரியாது. அதான் ஒரு வேலை கட் பண்ணி அப்படி இல்லை. இப்ப நீ வாங்கணும்னா நீ 2,000 3 சரி எங்க நம்புவேன். அதுக்குதான் அப்படி ஒரு மிச்சிக்குது இல்லைங்களா, இப்படி இந்த ஒரு இப்படி திருப்பி அது இதை பிடிச்சா ஒரு 100, இதை பிடிச்சா ஒரு 100, 4,000, அப்படி பிடிச்சா 5,000, அது 10,000 கொடுக்கலாம். 50,000 குருவண்ணா 3,000, பாரம்னா 2,000, வாய்ச்சண்டாக்கா 1,000, 22,000, 3,000. இது 30,000 வச்சுக்கலாம். 90,000 போட்டு அப்படி 3 தடவை இது பாறை 2,000.
வாட்ச் என்ன பண்ண இது கைகள் வாட்ச் நினைக்காத இது அப்புறம் 500 கொடுப்போம் நாங்க எங்கிட்ட ஒரு 1000 கொடுப்பாங்க. இவ்வளவுதான் வியாபாரம். 6 சந்தை போறோம். எழுதி கொடுத்துருவோம். நம்பர் எழுதி கொடுத்துருவோம்.